அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் இலா யௌமிதீன் அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் அல்லாஹு தஆலா இறையச்சமுடைய மக்களுக்காக தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில் நம்மையும் நம் குடும்பத்தார்கள் அனைவரையும் உலக முக்மீன்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பானாக. நாம் எதை கேட்டோமோ எதை கேட்க இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். போன வாரம் எதை பற்றி நம்ம பார்த்தோம்? படைப்பாளனுடைய பண்புகள் படைப்பினங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சில நற்குணங்களை குறித்தும் சில பண்பு நலன்களை குறித்தும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் ரொம்ப அழகா ஓதுனாங்க. அற்புதமான ஒரு படிப்பினை மிக்க ஒரு 2 கருத்துக்களை இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. கலிமத்து தொய்யிபா, கலிமத்துல் ஹஃபீஃபா. என்ன அர்த்தம்? கலிமத்து தொய்யிபா தூய்மையான ஒரு கலிமா, தூய்மையான வார்த்தையை குறித்தும் குஃபுரான வார்த்தையை குறித்தும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா 2 வார்த்தைகளுக்கும் 2 அற்புதமான ஒரு உதாரணத்தை பாமர மக்களுக்கு கூட புரியக்கூடிய அளவுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். குர்ஆனில் பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் இருக்கும். அதாவது இந்த துன்யாவுக்கு உதாரணம், முனாஃபிக்குகளுடைய அந்த அவங்களுடைய நயவஞ்சகர்களுக்கான உதாரணம், அதே போல பெரும் முகஸ்துதிக்காக செய்யக்கூடிய சதக்கா செய்யக்கூடியவர்களுக்கான உதாரணம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா நிறைய உதாரணங்களை குர்ஆன் முழுக்க சொல்லியிருப்பான். அதே போல வேதங்களை ஓதி அதன்படி நடக்காதவர்கள் பொதி சுமக்கும் கழுதைகள் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா உதாரணங்களை சொல்லி சொல்லி நம்மளுக்கு விளக்குறான். ஏன்னா இப்போ பிள்ளைங்களுக்கு ஏதாவது நம்ம லெசன் எடுக்கும்போது எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாதான் மனிதனுக்கு புரியும். அதே போல தான் சஹாபாக்கள், அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் சஹாபாக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப படித்தவங்க அப்படிங்கிறது கிடையாது. நல்ல இலக்கண நயத்தோடு இருந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய இருந்துச்சு. அப்போ ரசூல்லாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களும் பார்த்தீங்கன்னா பாமர மக்களாக இருந்திருக்காங்க. பாமர மக்கள்னா எப்படி சொல்கிறது, அதாவது எப்பயுமே அவங்க எப்பொழுதும் போல இருந்திருக்கிறாங்க. இப்போ அப்படியான மனிதர்களுக்கு ரசூலுல்லாஹ் ரொம்ப சிம்பிளாக எப்படி புரியணுமோ, இதுக்கு முன்னாடி இந்த ஒரு கட்டம் போட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுப்பாங்களா, கட்டம் போட்டு சொல்லி கொடுப்பாங்க, கையில் குச்சி வச்சுருப்பாங்க, அந்த குச்சியை குறித்து ஏதாவது ஒன்று ஒரு உதாரணத்தோடு ரொம்ப சிம்பிளாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு. இது கூட 5 நேரம் தொழுதா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருவான் அப்படின்னு சொன்னாலே போதும். அந்த தொழுகைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். எப்படி சொல்கிறாங்க? உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆறு இருக்கு, 5 நேரம் நீங்க குளிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய உடல் சுத்தமா இருக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த சஹாபாக்கள் சுத்தமா இருக்கும். அப்போ இது எப்படி என்னன்னா ரசூலுல்லாஹ் விடுகதை போடுவாங்க. சில நேரம் கேள்வியா கேட்பாங்க, சில நேரம் பதிலையும் கேள்வியும் சொல்லிட்டு இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு கேட்பாங்க. இப்போ இப்படியான உதாரணங்களை குறித்து அல்லாஹு தஆலா உணர்த்துவது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உணர்த்துகிறார்கள். இப்போ இந்த இடத்துல கலிமத்து தொய்யிபா அப்படின்னா தௌஹீத் ஏகத்துவ வார்த்தைக்கு ஒரு உதாரணம். ஏகத்துவ வார்த்தை என்றால் கலிமா தொய்யிபா தூய்மையான. நம்ம என்ன சொல்லுவோம்? அவ்வல் கலிமா தொய்யிபுன்னு சொல்லுவோமா? அதுதான் தொய்யிபுனா தூய்மையானது, மனமானது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனமான கலிமாவுக்கு உதாரணம் பூமிக்குள் வேர்கள் இழுக்கப்பட்டு, அதாவது ஊன்றுகோலாக நல்ல குடிமானத்தோடு இருக்கக்கூடிய வேரோடு சேரக்கூடிய ஒரு மரத்திற்கு உதாரணம் ஷஜரத்தி தொய்யிபா தூய்மையான ஒரு மரத்திற்கு உதாரணத்தை போன்று அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் அப்பப்போ என்ன செய்யுமா, அந்த தௌஹீத் அந்த தொய்யிபா மனமான கலிமா சில கனிகளை மக்களுக்கு பயன் தரதாக கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படிதானே? நம்ம கலிமா என்கின்ற அந்த தூய்மையான ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதுனால தான் இந்த துன்யாவில் கண்ணியமிக்கவர்களாக, அல்லாஹுவால் மதிப்பு மிக்கவர்களாக, அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட முக்மீன்களாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இந்த துன்யாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவ்வளவு மறுமையில் கூட அல்லாஹு தஆலா முக்மீன்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான், முஸ்லிமான பாவிகளை மன்னிக்க தயாராக இருக்கிறான். இப்போ என்னன்னா காஃபிர், இணை வைத்தவர்கள் இவர்களை காட்டிலும் 1 மடங்கு அல்ல பல மடங்கு இந்த கலிமா சொன்னதின் காரணமாக, இந்த கனியை அப்பொழுது சாப்பிட்டதின் காரணமாக இன்று வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இடத்துல ஒரு மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறோம். இப்போ அந்த மரத்தை நம்ம என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்காக பார்த்துக்கிறணும்.
அந்த ஒரு மரம் வளர்றதுக்கு எப்படி தண்ணீர் அவசியமோ, காற்று வெப்பமும் அவசியமோ, அது போல இந்த ஈமான் என்கின்ற மரத்தை உறுதியாக்குறதுக்கு அப்பப்ப ஈமானை புதுப்பிக்கக்கூடிய மஜ்லிஸ்கள் அவசியம், ஈமானை புதுப்பிக்கக்கூடிய அமல்கள் அவசியம். குர்ஆன், தொழுகை, நசீஹத், இந்த மாதிரியான நல்லுபதேசங்கள் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களும் சேர்த்து தான் அந்த மரத்தை, அந்த ஈமான் என்கின்ற ஷஜரத்தி தொய்யிபா என்று சொல்லக்கூடிய அந்த தூய்மையான மரத்தை இறுக்கமான செய்யும், உறுதியாக வைத்துக்கொள்ளும். அது இது குஃப்ரான வார்த்தைகள் நம்ம அதெல்லாம் நம்ம தெரிந்தே நம்ம சொல்லவே மாட்டோம். இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம், இயலாமையின் காரணமாக, அறிவிலியின் காரணமாக நம்ம சில நேரம் என்ன செஞ்சிருந்தோம் சொல்லிடுறோம். அதனால அல்லாஹு தாலா இந்த நாவை நல்ல தொய்யிபாவான தூய்மையான மனமான வார்த்தையை சொல்வதற்கு அல்லாஹ் இந்த நாவுக்கு தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓத தஹ்வீல் ரொம்ப அழகா சொன்னாங்க, மாஷா அல்லாஹ். சூரா கலம் ரொம்ப அல்லாஹு தாலா நல்ல ஞாபக சக்தியை கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அல்லாஹு தாலா இப்படியான தேர்ந்தெடுப்பை சில பேருக்கு தான் கொடுப்பான். நாங்களாம் வந்து இப்போ இவங்க சொன்ன மாதிரி இவங்கனால ஓதிட்டு மறந்துட்டாங்க, நாங்களாம் அது மனப்பாடமே பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா எல்லாருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கட்டும். என்னன்னா ரெண்டாவது என்னன்னா அல்லாஹுடைய நாட்டம் ப்ளஸ் அவங்களுடைய முயற்சி ரொம்ப உண்மையே. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, நான் மாறாமல் அல்ல நம்மளை மாற்ற மாட்டான்ட்டு. அது மாதிரி நம்ம முயற்சி செய்யாமல் அல்ல நமக்கு என்ன செய்ய மாட்டான், முன்னேறதுக்கான வழியை கொடுக்க மாட்டான். அதனால் முயற்சிகள் செய்யத்தான் இப்படியான பலன்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் பெற முடியும். நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியுமா அப்படின்னா முடியுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் முடியாமல் தான் முடியும். முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். சின்ன சூறாக்கள் இவங்களாம் லெஜெண்ட்ஸ், நம்மளாம் பெரிய சூறாலாம் எடுக்க முடியாது. கடைசி 30வது ஜுஸ்ல இருந்து நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ், சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா மனனம் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நம்ம அடிக்கடி சொல்றதுதான், குர்ஆனை சுமந்த உள்ளம் எப்பொழுதும் வழி தவறாது. குர்ஆனை சுமந்த உள்ளம் அல்லாஹுடைய நூறானியத், நூறுன் அலா நூர். அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தும் போதே அவ எப்படிப்பட்டவன்னா ஒளிக்கு மேல் ஒளி. அந்த ஒளியான அந்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஒளியிலிருந்து ஒரு ஒளிதான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் சுமந்த உள்ளம் ஒளியினால் நிரப்பப்பட்ட கல்புன் சலீம் என்று சொல்லக்கூடிய ஒரு உள்ளமாகத்தான் இருக்கும். குர்ஆனை சுமந்த உள்ளம் மறுமையில கண்ணியப்படுத்தப்படும். குர்ஆனை சுமந்த உள்ளம் சொர்க்கத்திற்கு நுழைவிக்கப்படும். அந்த குர்ஆனை சுமந்த அந்த உள்ளத்தை அல்லாஹு தஆலா மறுமையில பொருந்தி கொள்ளப்பட்ட உள்ளமாக தேர்ந்தெடுக்கிறான். அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ், முடிந்தளவு அதை மனனம் செய்யணும், அதை வாசிக்கணும், அதை ஓதணும். அதனோடு அதிகமாக இந்த குர்ஆனோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சூரா கலம் அப்படின்னு சொன்னால் பேனா, எழுதுகோல். முதல் முறையாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு என்றால் பேனா தான் அல்லாஹ் முதல்ல படைச்சிருக்கான். வானம் பூமி எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி கலமை அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். அந்த கலமை கொண்டுதான் நம்மளுடைய கலா கதிரை அல்லாஹு தாலா நிர்ணயம் செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் அக்பர். பேனாவுடைய அந்த எழுதுகோளுடைய சப்தத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டிருக்காங்க. எழுதுகோளுடைய சப்தம், சுப்ஹான் அல்லாஹ். எதெல்லாம் எழுதிச்சு அந்த பேனா? இந்த துன்யாவில் காய்ந்தது, பசுமையானது. ஒரு ஹதீஸே வருது, பேனா அல்லாஹுடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த துன்யாவில் காய்ந்த பசுமையான எல்லா விடயத்தையும் அந்த பேனா எழுதி முடித்து விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் புதுசாக பசுமையாக உதிக்க போகுதோ, எதெல்லாம் உதித்து அது ஆயில் முடிந்து உதிர போகிறதோ எல்லா விடயத்தையும் அந்த பேனா எழுதி உலர்ந்து விட்டதாம். காஞ்சு போயிட்டு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அந்த கதா கதிர் என்கின்ற விதியை முழுமையாக நம்பக்கூடியவங்களா இருக்கணும். இப்போ இதுதான் முதல்ல அந்த பேனா செஞ்ச செயல் என்னன்னா, நம்மளுடைய கதா கதிரை அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு எழுதுச்சு. அந்த பேனாவை அல்லாஹு தஆலா ரெண்டாவதாக யார்கிட்ட கொடுத்துருக்கான்? மலக்குமார்கள். நம்மளோடு இருக்கக்கூடிய நன்கிராமன் காத்திபைன், அதாவது சங்கைக்குரிய 2 எழுத்தாளர்கள், ரகீப் அதீத் என்று சொல்லக்கூடிய சங்கைக்குரிய எழுத்தாளர்களிடத்துல இந்த பேனாவை அல்லாஹு தஆலா கொடுத்துட்டான். உலகத்திலேயே மிக நேர்த்தியான எழுத்தாளர்கள் என்றால் இவங்க தான். ஒன்றும் சொல்ல முடியாது. அல்லாஹ் இடத்துல எந்த காரணம் சொல்லியும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் கேட்பான்ல, நீங்கள் நான் எல்லாம் இந்த அமல் நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொன்னோன்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு ஏடு, அதாவது அப்படிங்கிறத விட நம்மளுடைய பட்டோலையை கொடுத்தது பின்னாடி ஒரு கரெக்ஷன் நம்ம என்ன செய்வோம்? இப்படி டெஸ்ட் பேப்பர் திருப்பினோம்னா, ஆமாம், மதிப்பெண்ணில் கரெக்ஷன் இருக்கும். தப்பாக ரைட்டாக போட்டிருப்போம், ரைட்டை தப்பாக போட்டிருப்போம், அப்படி இருக்கும். ஆனால் இந்த டெஸ்ட் பேப்பரில் எந்த கரெக்ஷன் பண்ண முடியாது. வந்துட்டு எதுவுமே கேட்க முடியாது. எல்லாம் நான் இந்த விஷயம் நான் செய்யலையே, அப்படியா நீ செய்யலையா, தெரியுமா, சாட்சியை கொண்டு வரட்டா நீ செஞ்சதுக்கு, அப்படியா, சரி. அப்போ அல்லாஹ்வே மறுபடி கேள்வி கேட்பானா, நீ ஏதாவது காரணம் சொல்ல போறியா? எந்த காரணம் சொல்ல முடியாது. என்னுடைய மலக்குமார்கள் கூட்டி குறைச்சி எதுவும் எழுதி கொடுத்துருக்காங்களா? எதுவும் இல்லை. அப்போ
அந்த பேனாவை கொண்டு இரண்டாவதாக நேர்த்தியாக நேர்மையாக எழுதக்கூடியவர்கள் அந்த கிராமன் காத்திபீன். மூணாவதாக துன்யாவில் இருக்கக்கூடிய பேனா. இந்த பேனாவை நம்ம என்ன செய்யலாம், நீதிக்கும் பயன்படுத்தலாம், அநீதிக்கும் இந்த பேனாவை பயன்படுத்தலாமா அதல்ல. அப்போ இந்த பேனாவை நல்ல முறையில், ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, எழுத்து தலையெழுத்தை என்ன செஞ்சிடும், ஒரு கையெழுத்து தலையெழுத்தையே மாத்திரும்னு சொல்லுவோம். அப்புறம் எழுதாத கணக்கு அழுதாலும் போகாது அப்படிம்போம். நிறைய இருக்கு. வசியத் இந்த பேனாவை கொண்டு எழுதலாம், மரண சாசனம் இந்த பேனாவை கொண்டு எழுதலாம், நல்ல உபதேசம் எல்லா இந்த பேனாவை வைத்து முன்னேறியவர்கள் நிறைய பேர். இப்போ ரீசெண்டா அந்த பழனி பாபான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு நிறைய அனுபவம். அங்கே அப்போ உள்ள காலத்தில் அவங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காங்க. என்ன இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கும்போது ஜெயிலில் அடிக்கடி போயிருப்பாங்களாமே. ஆமாம், ரொம்ப. ஆனால் உண்மைக்கு அவருடைய பேச்செல்லாம் பயங்கரமாக, எவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு, ரொம்ப தைரியம். அதாவது முஸ்லீம்களே திட்டுன்னு திட்டுறாரு. நீங்கெல்லாம் எதுக்கு நியாயமாக பேசணும். சரி விடுங்க, சர்ச்சைக்குரிய விஷயத்த வேண்டாம். எதுக்காக இதை சொல்ல வந்தோம் அப்படின்னா, அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த காலத்துலலாம் சிறைக்குள்ள காகிதம் கொடுக்க மாட்டாங்களாம், லெட்டர் பேடு எதுவும் கொடுக்க மாட்டாங்களாம். அவர் என்ன செய்வாரா, அந்த உதிர்ற அந்த இலையை எடுத்து எழுதியிருக்கிறாரு என்னென்னமோ. அதாவது அவங்களுடைய சுயசரிதையிலிருந்து ஒவ்வொரு தலைப்பு அந்த இடத்துக்கு தோதுவா, அந்த சுச்சுவேஷன் தோதுவா, ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த இலையில எழுதியிருக்கிறாரு, அதெல்லாம் காமிக்கிறாரு. இதெல்லாம் நான் சிறையில் இருக்கும்பொழுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிறைச்சாலை அந்த ஜெயிலர்கிட்ட சண்டை போட்டு காகிதம் வாங்கி அதில் எழுதியிருக்கிறார். நிறைய பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த சுயசரிதையை அவ்வளோ எழுதினதாக சொல்லப்படுது. சுபஹானல்லாஹ். எதுக்காக சொல்ல வந்தோன்னா, அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கூட இந்த பேனா அவர்களுக்கு அவ்வளோ உபயோகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சுபஹானல்லாஹ். சரி, எப்போ இந்த பேனாவை குறித்து நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த துன்யாவில் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இந்த கலம் என்கின்ற சூரா நமக்கு சுருக்கமாக உணர்த்துகிறது. சரி, இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, மரணத்திற்கு முன் வாழ்க்கை எனும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மரணத்திற்கு முன் வாழ்க்கை எனும் வாய்ப்பு, அப்படிதானமா? இந்த வாழ்க்கை என்பது நமக்கான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமா? கிடைக்காது. நேற்று கடந்து விட்ட நேரம் கடந்ததுதான், நாளை வரக்கூடிய நேரம் வந்ததுதான், அவ்வளவுதான். ஆமா, சென்ற நாள் வராது. அதே போலத்தான் மரணத்துக்கு முன்னாடி இந்த வாழ்க்கை எனும் வாய்ப்பை நல்ல முறையில் நாம் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற தலைப்பின் கீழே ஒரு 8 சஹாபாக்களுடைய சுருக்கமான வரலாறு, மிகச் சுருக்கம். அதாவது ரொம்ப அந்தந்த ஒவ்வொரு ஹதீஸை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், எடுத்து சொல்கிறோம். எதுக்காக எடுத்து சொல்கிறோம்னா, வாழ்க்கை என்னும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்களே இப்படிப்பட்டவர்களை போன்று இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல முறையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக சஹாபாக்களுடைய வரலாறுகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்ஷா அல்லாஹ் எடுத்து சொல்ல போகிறோம். முதல்ல ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுதே அப்படி தான் சொல்கிறான். அதாவது இந்த துன்யா ஜீனத்தாக இருக்கும், இந்த துன்யா ரொம்ப அலங்காரமாக இருக்கும், இந்த துன்யா உங்களை மயக்கி விடும், இதெல்லாம் எல்லாம் சொல்கிறா. அப்புறம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா துன்யா என்பது வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை அப்படிங்கிறத சொல்கிறான். இப்போ துன்யாவை குறித்து நம்ம பேசணும்னா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப்ல வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் வேணும், ஆனால் வேணாம். ஆமாம், ஏன்னா அல்லாஹு தஆலா ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா தான் சொல்கிறா. ஆத்தினா ஃபித்துன்யா, இந்த துன்யாவுக்கும் எனக்கு நலவு வேணும், ஆகிராவில் எனக்கு நலவு வேணும்ட்டு அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதனால இந்த துன்யாவை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பை எடுத்து நம்ம நடத்திட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் மறுமையில் நமக்கு வெற்றி உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அல்லாஹுடைய தூதர் சொல்றக்கூடிய வார்த்தையை பாருங்களேன். மனிதர்கள் அடிக்கடி சொல்றதா, மனிதர்கள் ஓய்வு ஆரோக்கியம் இரண்டில் ரொம்ப அசட்டையாக உள்ளார்கள். ரெண்டுமே ஒன்று சேராது. யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஓய்வு ஆரோக்கியமும் ஒன்று சேரவே சேராது. இளமையாக இருக்கும்போது ஆரோக்கியம் அவனுக்கு கிடைக்கும், ஆனால் டைம் கிடைக்காது. அப்படியே சுற்றிட்டே இருப்பான் அப்படி இப்படின்ட்டு அந்த இளமை பருவத்துக்கு ஏற்றது போல பிஸியாக இருப்பார், நேரம் கிடைக்காது. அதே இது ஓய்வு என்பது அந்த நேரத்தில் ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க முடியாது, ஓய்வு கிடைக்கும். அமல் செய்ய முடிஞ்சா அமல் செய்ய நினைப்போம், முடியாது. நோன்பு வைக்க முடியாது, என்ன அல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு. அப்போ ரெண்டுமே ஒன்று சேர முடியாது. ஆனாலும் ரெண்டுமே ஒரு மனிதன் சந்தித்தே ஆவான் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில். ஓய்வும் அவனுக்கு கிடைக்கும், ஆரோக்கியமும் கிடைக்கும். இப்போ இது ரெண்டில் நம்ம அசட்டையாக இருந்துராதீங்க அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இப்போ நம்ம ஓய்வு கிடைக்கும்போது நல்ல முறையில் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், ஆரோக்கியத்தையும் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி சஹாபாக்கள் பயன்படுத்தி கொண்டார்கள்? நம்ம அடிக்கடி நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசுவோம். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய எடுத்து வரலாறு ஏதாவது சொல்கிறோம், இல்லை சஹாபாக்களுடைய வரலாறு சொன்னோம்னா அவங்கெல்லாம் நபிமார்கள், அவங்க அப்படி இருந்திருக்கிறாங்க,
அப்படி தானே? இயலாமையின் வெளிப்பாடு இதெல்லாம். அவங்கெல்லாம் நபிமார்கள், அதனால் அப்படி சஹாபாக்கள், அவங்க சஹாபாக்கள், அதனால அவங்க அப்படி இருந்திருக்கிறாங்க. நாமெல்லாம் அல்லாஹுடைய அடியார்கள், அப்படிதானே? அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் நாமெல்லாம், அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஹிதாயத்தை கொடுத்த அடியார்கள். எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் ஒரு அளவு கூட, ஒரு கடுகளவு கூட நம்ம மேல பாசம் குறையாத அந்த ரப்புவை எஜமானனாக பெற்ற அடியார்கள். என்ன அப்போ இதெல்லாம் நம்மளாலையும் முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். எப்படி முடியும் அப்படின்னா, அவர்களுடைய ஈமானுக்கு தரம் அளவுக்கு அவங்க அமல் செய்கிறாங்க. நம்மளுடைய ஈமான் அளவுக்குனால அமல் செய்யணுமா இல்லையா? நம்மளுடைய ஈமான் அளவுக்குனால நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளணுமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாமெல்லாம் இப்போது இருக்கிறோம், நோன்பு வைக்கிறோம். நோன்பு வச்சா நம்ம தனிமையில் இருக்கிறோம், பிடிச்ச உணவுகள் இருக்குது, சாப்பிட்றோமா? சாப்பிட மாட்டோம். ஏன்? ஈமான், அல்லாஹ் பார்க்குறா, இறையச்சம். இப்போ நம்மளுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குதுல்ல, முடிந்தளவு நம்ம அந்தந்த சுச்சுவேஷனுக்கு சொல்லுவாங்க, அலிரலியானவர்கள் சொல்லுவாங்க, அதாவது யாரும் பாவிகள்லாம் கிடையாது இந்த துன்யாவில், யாருமே பாவிகள் கிடையாது. பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்தால்தான் அவர்கள் பாவிகள், அப்படி தானே? வாய்ப்பு வந்துருச்சா நம்ம பாவி. ஏன்னா அந்த நேரத்தில் அதை நம்ம அந்த ஈமானோடு போராடி, நஃப்ஸோடு போராடி, உருண்டு பிறண்டு அதுலேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு நம்ம போராடுறோம்ல, அதுவே ஒரு ஈமான் தான். அல்லாஹ் அக்பர். அப்போ என்ன சொல்ல வர்றோம்? சஹாபாக்களுடைய ஈமானின் தரத்தின் அளவுக்கு அவங்க உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, நாமளும் நம்மளுடைய ஈமான் அளவுக்கு அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம அதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஏற்பாடுகளை நமக்கு செஞ்சு கொடுக்குறான். நேர்வழியில் செல்வதற்கு நிறைய வழிகள் உண்டு இந்த துன்யாவில், தீமை செல்வதற்கும் நிறைய வழிகள் உண்டு. அதனால் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஹிதாயத் என்கின்ற நேர்வழி அல்லாஹ்விடத்தில் இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம் என்று ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் கேட்கக்கூடிய அந்த வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான மஜ்லிஸில் நமக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுப்ப கொடுக்குறான். அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஈமான் அளவுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை, அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் இவங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய தூதர் ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க, ஹிப்ரு மொழியை கற்றுக்கோங்களேன் ஸைத் அவர்களே. ஸைத் இப்னு சாபித்துடைய வரலாறு, ஹிப்ரு மொழி, அவங்களுடைய வரலாறு நிறைய இருக்குது, சுருக்கமாக எடுத்து மட்டும் நம்ம சொல்லுவோம். ஹிப்ரு மொழியை கற்றுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா அல்லாஹுடைய தூதருக்கு வெவ்வேறு நாட்டில் இருந்து கடிதம் வரும், அதில் பல மொழிகளை கொடுத்தும் கடிதம் என்ன செய்யும் வரும். அதனால் ஹிப்ரு மொழியை ரசூலுல்லாஹ் கற்றுக்கொள்ள சொல்லும் பொழுது 17 நாட்களில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு வயது என்ன தெரியுமா? வெறும் 12 வயது தான். வெறும் 12. ரசூலுல்லாஹ் இறக்கும் பொழுது அவங்களுக்கு 22 வயசு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கும் பொழுது வெறும் 22 வயதோடு தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அப்படியே காலங்கள் போக போக அவங்களுடைய கல்வி, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு வாய்ப்பை நல்ல முறையில் இப்படியே பயன்படுத்தி கொண்டு, கல்வியிலேயே பயன்படுத்தி கொண்டதின் காரணமாகத்தான் கையில் கவலை இல்லாமல் துவண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் பிரதிக்கு ஆரம்ப வித்திட்டது இந்த ஸைத் இப்னு சாபித் தான். யாருடைய ஆட்சி காலத்தில்? உமர் ரலியல்லாஹு. இவங்களுடைய தலைமையில தான் இந்த குர்ஆனே தொகுக்கப்பட்டுள்ளது. சுப்ஹானல்லாஹ். இவங்க மட்டும் தொகுக்கப்படுறதுக்கான, அவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இந்த வேலையை மட்டும் உமரும் அபூபக்கரும் உமர் என்னை இந்த உஹது மலையை எடுத்து நகட்டி வச்சிருங்க அப்படின்னு சொன்னா கூட நான் வச்சிருந்திருப்பேன். அது எனக்கு சிரமமா தெரிஞ்சிருக்காது. இந்த குர்ஆனை தொகுப்பது எனக்கு அவ்வளவு சிரமமாக இருந்திருக்குது அப்படிங்கிறத ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க வாழ்நாள் முழுக்க எவ்வளவு கல்விக்கும் அல்லாஹுடைய பாதையிலும் அவர்களுடைய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்த அந்த வாழ்க்கையினும் வாய்ப்பை நல்ல முறையில் செலவழித்ததின் காரணமாகத்தான் இன்று வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட அந்த குர்ஆனை தொகுக்கக்கூடிய நன்மை நம்ம ஒவ்வொரு ஆயத்து ஓதுறோம்ல, ஒவ்வொரு வசனம் ஓதுறோம்ல, அதனுடைய நன்மை எல்லாம் எங்க போகும்? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போகும். இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவர்களுக்கு உதவி செஞ்சவங்க, சதகத்துல் ஜாரி, அவர்களுக்கு உதவி செய்தவர்கள், அவர் அந்த குர்ஆன் தொகுப்பதற்கான ஆலோசனை சொல்லவர்கள், அந்த குர்ஆனுக்கு சாட்சியாக வசனங்களை கொண்டு வந்த சஹாபாக்கள் எல்லோருக்கும் அந்த நன்மை போய்கொண்டே இருக்கும். அல்லாஹ் அக்பர். இப்போ இதுதான் சாதனை, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதற்கு முதல் உதாரணம். ஒரு 8 சஹாபியர்கள் குறித்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோடு 4 வருஷம்தாம்மா பயணம் செஞ்சாங்க. வெறும் 4 வருஷம் தான் அவங்க. ஏன்னா அவங்க தபூக் போருக்கு அப்புறம் தான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? முழுக்க ஹதீஸுடைய முதல்
தரஜாவில் இருக்கிறவங்க அபூ ஹுரைரா. அதிகமான ஹதீஸ்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிச்சு கொடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஹதீஸில் தேர்ச்சி பெற்றவங்க. அந்த கல்வியை எப்படி பெற்றுக்கிட்டாங்கிறது வரலாறு நமக்கு தெரியும். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் ஏன் கனிமத் பொருளை வாங்க வரமாட்டேங்கிங்க அப்படின்னு கேட்பாங்களா. எல்லாரும் பொருள் பங்கிடும்போது எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. நீங்கள் ஏன் வரமாட்டேங்கிங்க அப்படின்னு கேட்கும்போது, அல்லாஹுடைய தூதர், எனக்கு செல்வம் வேணாம், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஹிக்மத்திலேருந்து எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. எப்படி அல்லாஹ் கொடுத்த அந்த ஹிக்மத்திலேருந்து எனக்கு கற்றுக் கொடுங்க. சொன்னவர் பெரிய பணக்காரர் கிடையாது, திண்ணை தோழரில் ஒருவர். திண்ணை தோழர் அஸ்ஹாபு சுஃபா. ரசூல்லாவுக்கு என்ன கிடைக்குதோ அதுலேருந்து கொஞ்சம் சாப்பிடுவாங்க. உடை கம்மி, இருப்பிடம் கம்மி, எல்லாமே இல்லாத மனிதர் செல்வத்தின் மேலே ஆசைப்படாமல் அல்லாஹுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்திலேருந்து எனக்கு கொஞ்சம் கொடுங்க. அப்படியா, பெரிய விஷயம் நீங்கள் கேட்டுட்டீங்களே, எடுங்க உங்களுடைய போர்வையை, மேலே போட்டிருக்க அந்த துண்டு. ஒரு முனை அபூ ஹுரைரா அவர்களே வர்ணிக்கிறாங்க, ஒரு முனையை நான் பிடிச்சிருந்தேன், ரசூல்லா இன்னொரு முனையை பிடிச்சிருந்தாங்க. அந்த இரண்டு பேருக்கு மத்தியில் ஏதோ ஒன்று ரசூல்லாவிடத்திலிருந்து என் பக்கம் ஊறுவது போன்ற ஒரு உணர்வு கொண்டேன். ஏதோ ஒன்று ஊறுது, என்னுடைய உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அதாவது என்ன சொல்றது, கடக்குது, எப்படி சொல்கிறது, அதை நகர்ந்து வருது, அதை நான் உணர்றேன். உணர்ந்த உடனே அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, ஏதோ ஒன்று செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியே அந்த கம்பளியை எடுத்து நீங்கள் உங்களுடைய மார்போடு அணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நான் அதை அணைத்து கொண்டேன். அன்றிலிருந்து அல்லாஹுடைய தூதரின் நாவில் உதித்த எந்த வார்த்தையும் எனக்கு மனனம்தான், மறதி இல்லை. மனனம்தான், மறதி இல்லை. மனிதனுக்கு மறதி அடிக்கடி வரும், ஏதாவது ஒன்று. அதில் இந்த கல்வியில் பயங்கரமாக வரும் சில நேரம். ஆனால் அபூ ஹுரைரா அவர்கள் மறக்கவே இல்லையா இப்போ வரைக்குமே. அவங்க அறிவித்த ஹதீஸில், அதாவது அந்த சங்கிலி தொடர்னு சொல்லுவாங்க, என்னன்னா சனது, அவங்க அப்படி இப்படின்ட்டு அந்த அபூ ஹுரைரா அவர்கள் ஸ்ட்ரைட்டாக அவங்ககிட்ட கேட்டேன், இவங்ககிட்ட கேட்டல, ரசூலாட்டிருந்து கேட்டு நான் சொல்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் அபீ ஹுரைரத்த ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவுதான் வரும். இந்த ஹதீஸில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அவங்க இவங்க இப்னு அப்னு அதெல்லாம் எதுவும் வராது. இப்போ எவ்வளோ பெரிய ஞானத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். எத்தனை வருஷ காலம்? 4 வருஷம். இதுதான் அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை, அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கான உதாரணம். அல்லாஹ் அக்பர். இப்போ நமக்கு அல்லாஹு தஆலா கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த கொடுக்க நமக்கு சில நேரம் சிரமமாகவும் சில நேரம் சந்தோஷமாகவும் நமக்கு என்ன செய்யுது தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கிறணும், கஷ்டப்படாமல் நமக்கு எதுவும் வராது. நம்ம இந்த துன்யாவில் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் இல்லை, நிறையவே கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும். அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி தான் இன்பமான நிரந்தரமான இன்பம் உண்டு. அல்லாஹ் அக்பர். இதுலையும் பார்த்தீங்கன்னா இவங்க ஓதுன இன்னைக்கு வசனத்தில் கூட அந்த வார்த்தை வந்துச்சு. என்னன்னா, அந்த சுவாலிஹான அமிலு சுவாலிஹாத், ஆமனு அமிலு சுவாலிஹாத், ஈமான் கொண்டு சுவாலிஹான நல்லமல் செய்தவர்களுக்கு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய, அதாவது சொர்க்கத்தில் அவர்கள் நுழைவார்கள். அந்த காலிதீன அந்த வார்த்தை அது என்னன்னா, அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு அந்த சொர்க்கத்தில் அந்த ஆறுகளில் அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் அந்த ஆறுகளை உபயோகப்படுத்திக் கொள்வார்கள் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றார். அப்போ தினந்தோறும் நம்ம ஓதக்கூடிய அந்த குர்ஆன்ல அல்லாஹ் வார்த்தைக்கு வார்த்தை காலிதீன, நிரந்தரமான சொர்க்கம். சும்மா கொடுத்துருவானா? கஷ்டப்படாமல் கொடுத்துருவானா? நம்ம ஹதீஸில் படிக்கிறத வச்சுட்டு நம்ம என்னது ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டியதன் காரணமாக சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்றதை பார்த்து நம்ம நாய்க்கு தண்ணீர் புகட்டினா சொர்க்கம் கிடைச்சிருமா? கிடையாது. அதாவது அதுக்கான ஒரு வழியை சொல்றா, இறக்கப்படுங்க, பிராணிகள் மீது, வாயில்லா ஜீவன்கள் மீது இறக்கப்படுங்க. அதுதான் இந்த ஹதீஸுடைய சுருக்கம். என்ன 2 ரக்காயத்து லுஹா தொழுதா நம்ம சொர்க்கத்தில் மாளிகை கிடைக்கும்ட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. இருந்தாலும் சொர்க்கத்தில் மாளிகை கிடைக்கணும்னா சொர்க்கத்துக்கு உள்ளே போகணுமே. உள்ளே போனால் என்ன செய்யும்? மாளிகை கிடைக்கும். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, சொர்க்கத்தை நரகத்தை நான் பார்த்தேன், சொர்க்கம் என்பது துன்பத்தால் சூழப்பட்டுள்ளது, நரகம் என்பது இன்பத்தால் சூழப்பட்டுள்ளதுன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? இந்த துன்யாவில் நீங்கள் துன்பப்பட, கஷ்டப்பட, கவலைப்பட வேண்டாம். அல்லாஹு தஆலா இடத்துல எல்லாருமே சந்தோஷமான வாழ்க்கையை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா தான், அவ்வளோதான். இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி நல்லதும் கெட்டதும் லாபம் நஷ்டம் எல்லாம் கலந்தது தான் அந்த துன்யா. நிரந்தரமான சந்தோஷமா இருந்தால் அதில் ஆகிராவில் இருக்கக்கூடிய ஜன்னா சொர்க்கம் தான்.
நிரந்தரமான துன்பமாக இருக்குன்னா நரகம். அப்போ ரெண்டும் கலந்தது தான் இந்த துனியா. அதனால் இன்ஷா அல்லாஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை போல இன்ஷா அல்லாஹ் அவங்க அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தி கொண்டார்களோ அதே போல் கல்வியை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வோமாக. ஆமீன். இப்போ இதோட 2 சஹாபி சொன்னோமா. மூன்றாவது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இவங்க? எஸ், அவங்க கேட்டாலே அதுதான் நமக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு என்ன அமல் செஞ்சிருப்பாங்க அவங்க. ரசூல்லா கூட அவ்வளவு வருஷமா வாழ்ந்திருக்காங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். வெறும் 6 வருஷம் 7 வருஷம் தான். 30 வயசுல இஸ்லாத்தை இணைஞ்சுக்கிட்டாங்க. 36வது வயசுல அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அப்படி சொன்னப்பனா 5 வருஷம் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க. இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழ்ந்த அந்த சஹாபியுடைய மரண செய்தியை கேட்டு அர்ஷே நடுங்குதுன்னு சொன்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறலாம்? அர்ஷ் நடுங்குதுன்னா புரியலையே, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்? மகிழ்ச்சி. இப்போ தூரத்துல இருந்து நம்ம ஒரு அம்மா வர்றாங்க, பிள்ளை வருதுன்னா என்ன செய்வோம்? ஆசையா போவோம். நம்ம பிள்ளைங்கெல்லாம் குதிப்பாங்க. அது மாதிரி அல்லாஹு தஆலா அவனுடைய நேசத்தின் உயிர் அவனை சந்திக்க வர்றதுனால அர்ஷ் குலுங்குச்சே தவிர வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அந்த அளவுக்கு சஅத் இப்னு முஆத் 5 வருடத்துல அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு சஹாபியா இருந்திருக்கிறாங்க. அது மட்டுமே அப்படியே அவங்களுடைய ஜனாசாவை சுமந்து சென்றா அப்படியே லேசா இருந்திருக்கு, மல்லிப்பூ மாதிரி அவ்வளோ லேசா. இப்போ சஹாபாக்கள் சொல்லும் போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, மலக்குமார்கள் அவங்களுடைய ஜனாசாவை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய ஜனாசாவுடைய அந்த நல்லடக்கத்துக்கு அல்லாஹுடைய தூதர் அப்படியே 8 வச்சு நடந்தாங்களாம். ஏதோ ரஷ்ஷா இருந்தா இப்படி என்னது மலக்குமார்களுடைய கூட்டம். அல்லாஹ் அக்பர். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பத்ரு வெற்றியின் போது கைதிகளா என்ன செஞ்சிருப்பாங்க, பிடிச்சிட்டு வந்திருப்பாங்களே, அதுல யூதர்களை மதீனாவுல யூதர்களை கைதியா பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. இப்ப சஅத் இப்னு முஆத் வந்து அந்த போர்க்களத்துல பயங்கரமான வெட்டுக்காயத்தோடு இருப்பாங்க. கூடாரத்துல அவங்களால நடக்க முடியாது. ஒரு இதுல ஒரு சின்ன ஒரு பலகையில வச்சுதான் என்ன செய்வாங்க, தூக்கிட்டு வருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களுடைய தலைவர் வர்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அவருக்கு கண்ணியம் செய்யுங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. இப்ப சஅத் இப்னு முஆத் வந்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இந்த யூதர்களை என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹ் சஜஷன் கேட்கிறாங்க. யார்கிட்ட? சஅத் இப்னு முஆத்கிட்ட. இந்த யூதர்களை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, பருவம் அடைந்த ஆண்களை எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும், கொலை செஞ்சிடணும். பருவம் அடையாத குழந்தைகளையும் பெண்களையும் நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை சொன்னாங்களா, இது அல்லாஹ்வுடைய வார்த்தையாக நான் எடுத்துக்கொள்கிறேன்ங்கிறத சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர். அப்படியான ஒரு நல்ல ஒரு மதிப்புமிக்க ஒரு மனிதராக, ஒரு சஹாபியாக வாழ்ந்தவர்கள் தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய வாழ்க்கையுடைய சுருக்கம் நிறைய இருக்குது. முழுக்க அல்லாஹ்வுடைய நெருக்கம், அவனுடைய பாதையில போரிடுவது, அல்லாஹ்வுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை, அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷுடைய அந்த குலுங்கலுக்கு, அவனுடைய நேசத்திற்கு சொந்தக்காரராக அந்த சஹாபி இருந்திருக்கிறாங்க. டீ குடிச்சுக்கோ. சுப்ஹானல்லாஹ். அதே போல அடுத்த சஹாபி 4வது தான் நம்மளுடைய ஹைருல் பஷரி பஅதல் அம்பியா, நபிமார்களுக்கு பின்னால் சிறந்த ஒரு சஹாபியாக இருந்தவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி ஒரு மனிதரால் ஒரு நாள் இவ்வளவு அமல்கள் செய்ய முடியும்? நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டதா, சபையில ரசூல்லா வந்து கேட்பாங்க, இன்னைக்கு யாரு நோன்பு வச்சிருக்கீங்க? நான் தான். அபூபக்கர். இன்னைக்கு யாரு ஜனாசாவை பின்தொடர்ந்தீங்க? நான் தான். இன்னைக்கு யாரு, வேற என்ன கேட்பாங்க, நோயாளிய உடல் நலம் விசாரிச்சீங்க? நான் தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 செய்திகள், 4-5 அமல்கள். அல்லாஹ் அக்பர். எல்லாத்துலயும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க. இது என்னன்னா, இது என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஒரு நாளைக்கு இந்த அமல்கள் எல்லாம் கொஞ்ச நாள் என்ன செய்யுங்க. நோயாளிகளா இருந்தால், சில நேரம் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக, சில நேரம் ஜனாசாவை பின்தொடரக்கூடியவர்களாக, இப்படியான நல்ல அமல்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு நன்மையை பெற்று தரும். சொர்க்கத்தில் 8 வாசல் வழியாக அபூபக்கரே நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. இப்போ அந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் மதிப்புமிக்க ஒரு சஹாபியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில முழுக்க இபாதத்திற்கும், அடிமைகளை உரிமை விடுவதற்கும், அழைப்பு பணிக்கும், அல்லாஹுடைய தூதருடைய அந்த உறுதுணைக்கும் ஒத்துழைப்போடு இருந்திருக்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல அப்துல்லா இப்னு உமர், 5வது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இவங்க? உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர். அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஹதீஸ்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. நிறைய ஹதீஸ் எப்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை போல
பெண்களில் ஆயிஷா அம்மா, அதே போல் ஆண்களில் 2வது தரம் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. தந்தை கூட அவ்வளோ அறிவிக்கலை. உமர் கூட ஒரு 65 இப்படி எண்ணிக்கை அளவு தான் உமர் அலின் அவர்கள். அதுக்கு கூட காரணம் சொல்லுவாங்க. ஏன்னா சில ஏதாவது ஒரு மாற்றி நான் சொல்லிட்டேன்னா அதுக்கு நான் பயப்படுறேன்னு சொல்லிட்டு தான் உமர் அலின் அவர்கள் நிறைய ஹதீஸ் அறிவிக்கலை அப்படிங்கிறது கூட வரலாறு சொல்கிறாங்க. இப்போ அப்துல்லா இப்னு உமருடைய அவங்களுடைய அந்த ஒரு மாணவர் நாஃபியா என்கின்ற ஒரு மாணவர் சொல்வார், எப்பொழுதும் எங்களுடைய உஸ்தாதுடைய கையில் குர்ஆன் இருந்து கொண்டே இருக்குமா. யாரு? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய கையில் குர்ஆன் இருந்து கொண்டே இருக்கும், எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்நாட்களில் குர்ஆனோடு அவர்கள் தொடர்பு கொண்டவர்களாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு சபையில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க இல்லையா, முக்மினுக்கு உதாரணமான ஒரு மரம் எது அப்படிங்கிறத கேட்பாங்க. இப்போ பெரிய பெரிய சஹாபாக்கெல்லாம் இருப்பாங்க, இருந்தாலும் அப்போ அப்துல்லா இப்னு உமர் சின்னவர், ரொம்ப குட்டியாக ஒரு வயசு. அப்போ பதில் தெரியும், ஆனாலும் என்ன செய்யலை, சொல்லலை. அப்போ உமர் அலின் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, உமர் அலி தன்னுடைய தந்தைகிட்ட சொல்லுவாங்களா போகும்பொழுது, வீட்டுக்கு போகும்போது, முக்மீனுக்கு ஒரு உதாரணமான ஒரு மரம் பேரித்த மரம். ஏன்னா அதில் எந்த பொருளும் வேஸ்ட் ஆகாது. முக்மீன்கிற ஒரு தன்மை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துட்டா அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் இடத்துல பயனுள்ளதாகத்தான் இருக்கும். ஏன்னா சில மரங்கள் என்னன்னா காய்ந்து அதனுடைய இலைகளை உதிரச் செய்யும், ஆனால் அந்த பேரித்த மரம் இலைகளை கூட விடாதா, தன்னிலிருந்து பிரிய விடாதா. அந்த இலைகள் கூட அது மக்கி போகாது, இலைகள் கூட தன்னோடு வைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது முக்மீனுக்கு உதாரணமான ஒரு மரம். அப்போ தான் உமர் அலின் அவர்கள் சொல்லுவாங்க, இந்த பதிலை நீங்கள் அன்றைக்கி சொல்லி அந்த சபையில் நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்பொழுது, பெரியவங்களாக இருந்தாங்க, நான் அதனால் சொல்ல முடியல, நீ சொல்லியிருந்தால் நான் பெருமைப்பட்டிருப்பேனே அப்படிங்கிறத உமர் அலின் அவர்கள் சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ், இப்படியான ஒரு நல்ல ஒரு சஹாபி தான் அப்துல்லா இப்னு உமர். 6வது பார்த்தீங்கன்னா 6வது தானே இவங்க பார்த்தீங்கன்னா தாபிஇ, இவங்க சஹாபியோட இல்லை, தாபி. யார் இவங்க? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு அவங்களுடைய கணக்கில் ஒரு நாளைக்கு 300 ரக்காத்துகள் நஃபில் தொழுவாங்களாம். எப்படி சாத்தியமாகும்? இல்லை ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம படிக்கும்போது இது எப்படி? அப்துல்லா இப்னு அஹ்மத் இப்னு ஹம்பல், சாரி அஹ்மத் இப்னு அப்துல்லான்னு சொல்லணும், கரெக்டாக தான் சொல்லணும், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ ஒரு நாளைக்கு 300 ரக்காத்துகள் என்ன செஞ்சுருக்காங்க, தொழுதுருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். இது எப்படி சாத்தியமாகும்? பரக்கத்துக்கும் அதிகமாக இருப்பதுக்கும் வித்தியாசம் உண்டு. நேற்று நம்ம சொன்னோம்ல, திக்ரை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத சொன்னோம். பரக்கத் என்பது அதிகமாக இருப்பது கிடையாது, குறுகிய நேரத்தில் நிறைய அமல்கள் செய்வது. ரசூல்லா சொல்லுவாங்கல்ல, அதாவது உங்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் நீண்ட ஆயுள் காலம் கொடுக்கப்பட்டு குறைந்த நல்ல அமல்கள், அதாவது குறைந்த அமல்கள்னா அதுக்குள்ளே எவ்வளோ நல்ல அமல்கள் செய்ய முடியுமோ செய்பவர்கள் தான் சிறந்தவர்கள்ங்கிறத ரசூல்லா சொல்லுவாங்க. அதே போல தான் அஹ்மத் இப்னு ஹம்பல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 300 ரக்காத்துகள் நஃபில் தொழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இவங்க வந்து சட்டக்கலை வல்லுனர், அதாவது நம்மளுடைய ஷரியத்துடைய சட்டம் இப்போ என்னென்ன படிச்சுட்டு இருக்கோம், அதே போல் அந்த சட்டத்தை இயக்கிய ஒரு மதுஹபை சார்ந்த ஒரு மதுஹபை நமக்கு இயக்கி தந்த ஒரு நல்லடியார் இவங்க தான், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே போல் சொல்லுவோம் இல்லையா, ஹம்பலி மாலிகி, ஃபர்ஸ்ட் இது யார்? ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிகி. ஹம்பலிங்கிற ஒரு மதுஹபுக்குடைய தலைவர், ஒரு இமாமே இவங்க தான், அஹ்மத் இப்னு ஹம்பல். அப்போ ஒரு நாளைக்கு 300 ரக்காத் தொழுது கொண்டும் சட்டக்கலை ஒரு வல்லுநராக இருந்து கொண்டும் இவர் ஒரு வியாபாரி, ஒரு ஜவுளி வியாபாரி. அல்லாஹ் அக்பர். அப்போ வியாபாரம் செய்து கொண்டும் எப்படி அவங்க நாளை இப்படி கடத்திருப்பாங்க? அல்லாஹ் அக்பர். நிறைய மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுதான் அல்லாஹ் கொடுத்த அந்த வாழ்க்கை, நல்ல முறையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கான ஒரு உதாரணம் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அதே போல் இது சூடாக இருக்குல்ல, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா 7வது பார்த்தீங்கன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நம்மளுடைய அனஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாள். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இரவு நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து நிறைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திய விஷயங்கள் தான். இருந்தாலும் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இரவை 3 பாகங்களாக பிரித்து ஒரு பாகத்தில் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளும் தூங்கி கொண்டிருப்பாங்க, இவர் தொழுகுவார். அதுக்கப்புறம் பிள்ளைகளை மனைவி எழுப்பி விட்டுட்டு என்ன செய்வார், இவர் தூங்கிடுவார். ஒருவர் தூங்க ஒருவர் தொலை. அப்போ என்னன்னா முழுக்க அந்த விவாதத்தை கொண்டே அந்த இரவு நேரத்தில் கழிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல 8வது கடைசி தானே, 8வது யார் அப்படின்னா அபூபக்கர். இவர் வந்து சஹாபி கிடையாது, இவங்க ஒரு தாபிஇ, ஒரு இமாம்.
சரிங்களா? இந்த இமாம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 18,000 முறை திக்ரு செஞ்சு முடிச்சிருவாராம். 18,000 முறை எப்படி திக்ரு செய்ய முடியும்? அல்லாஹ் அக்பர். இப்போ நமக்கு தான் அது சிரமமாக இருக்கும், நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும், நமக்கு வேலைகளும் தேவைகளும் அதிகம். ஆனால் அந்த இறை நேசர்களுக்கு, நல்லடியார்களுக்கு அவங்களுடைய தேவைகள் எல்லாம் அல்லாஹுடைய நெருக்கம் மட்டும்தான். அதன் காரணமாகத்தான் அவங்க அவ்வளவு தஸ்பீஹ்களை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் இப்படி குறைந்த காலத்தில் நிறைய நல்லமல்கள் செய்த, வாழ்க்கை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்ட இப்படியான சஹாபாக்கள், தாபீன்கள், நல்லடியார்கள் இவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் படிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஈமானுக்கு தகுதி அளவுக்குனாலும் நம்ம இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையின் வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நம்ம இதை கேட்டோமா அதன்படி நடக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன். அक़ூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.